பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் m1 x1 plus m2 x2 by m1 plus m2 இதெல்லாமே நேத்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த டாபிக் இது. இப்போ நம்ம பேச போகிறது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சரி, எப்படி சால்வ் பண்றது? இப்போ ஒரு பாடி இருக்கு m1 v1 வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு, இன்னொரு பாடி இருக்கு m2 v2 வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், எக்ஸிஎம் இருக்கும்ல. அப்ப அந்த எக்ஸிஎம்மும் விசிஎம்ல போயிட்டு இருக்கும். இப்ப என்ன கத்துக்கிறேன்னா, பாடி நகருது, அப்ப கண்டிப்பா அங்க வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வேணும்னா ஒன்றும் பண்ணாத, டைரக்டா நேத்து படிச்ச மாதிரி ஃபார்முலா படிச்சுக்கோ. m1 v1 வெக்டார், m2 v2 வெக்டார் அண்ட் so on by m1 plus m2 plus m3 and so on. கரெக்டா? m1 v1 vector plus m2 v2 vector up to m1 vn vector by m1 plus m2 plus m3. முதல்ல இந்த ஃபார்முலா படிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ரெண்டு பாடி v1 v2 வெலாசிட்டியில போயிட்டு இருக்குன்னா vcm equal to m1 v1 plus m2 v2 plus m3 v3 எத்தனையோ அத்தனை போட்டுக்கோங்க. இல்ல ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்றது கவனமா கவனி. அவ்வளவுதான், ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ப்ராப்ளம் ஐடியா தான் இதோட. தீட்டா 0 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 v1 ஸ்பீட்ல போகுது, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 v2 உள்ள போகுது. அப்படின்னா தீட்டா 0ன்னு அர்த்தம். தீட்டா 0னா ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இதோட வெலாசிட்டி விசிஎம் வேணும்னா வெக்டார் போட தேவையில்ல, m1 v1 plus m2 v2 by m1 plus m2, அவ்வளவுதான். ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா m1 v1 plus m2 v2 by m1 plus m2. கத்துக்கிட்டீங்களா? ஒரே டைரக்ஷன்ல. இல்ல ஃபர்ஸ்ட் பாடி, மாஸ் ஆஃப் பாடி 5 kg, வெலாசிட்டி 3 மீட்டர் per second, மாஸ் ஆஃப் பாடி 7 kg, வெலாசிட்டி 4 மீட்டர் per second. Find the velocity of center of mass. 15 ஒரே நிமிஷம், 15 7 4s are 28 by ஒரு 12. சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர். 25 35 15 35 43 by 12. கரெக்டா? 3 பாயிண்ட்ல ஆன்சர் ஓடியாந்துரும். ரைட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரே டைரக்ஷன்ல கேட்டாங்கன்னா m1 v1 plus m2 v2 by m1 plus m2ன்னு அற்புதமா கத்துக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்த கேள்வி உனக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னு யோசிச்சிருப்ப. ரெண்டு பாடி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? இங்க ஒரு நுணுக்கமான கேள்வி இருக்கு, கேர்ஃபுல்லா கவனிக்கணும். விசிஎம் ஓட டைரக்ஷன் கேட்பாங்க. போன கேஸ்ல பிரச்சனை இல்லை, பிளஸ்ன்றதுனால ஈஸியா சொல்லிடுவீங்க. ரெண்டு பாடி எந்த பக்கம் போகுதோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் அதே பக்கம் தான் போகும். ஆனா இந்த கொஸ்டின்ல எப்ப 180 டிகிரின்னு பார்த்துட்டீங்களோ விசிஎம் m1 v1 மைனஸ் m2 v2 பை தெரியாம கீழே கூட பிளஸ் போட்டுறா மைனஸ் போட்டுறாத m1 plus m2. ரைட்டா? ஸோ m1 v1 மைனஸ் m2 v2 பை m1 plus m2. m1 v1 மைனஸ் m2 v2 பை m1 plus m2 தெரியாம கீழே மைனஸ் போட்டுறாத, தப்பு நடக்க வாய்ப்பு. இந்த விசிஎம்மோட டைரக்ஷன் இப்போ மாஸ் ஒரு 10, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஒரு 2, செகண்ட் மாஸ் ஒரு 20, வெலாசிட்டி ஒரு 1 இல்லை ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன். பை டோட்டல் மாஸ் வந்து 30. ஆன்சர் எப்படியும் நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. ஏன்னா இந்த இடம் 40, இந்த இடம் 20, சால்வ் பண்ண நெகட்டிவ்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, யாரோட எம்வி பெருசா இருக்கோ அவங்களோட டைரக்ஷன்ல தான் விசிஎம் இருக்கும். m1 v1 ரைட் சைட்ல போகுது, m2 v2 லெஃப்ட்ல போகுது. அப்ப விசிஎம் m2 v2க்கு தான் வேல்யூ பெருசா இருக்கு, ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப விசிஎம் லெஃப்ட்ல தான் நகரும். ரைட்டா? யாரோட ப்ராடக்ட் மாஸும் வெலாசிட்டியும் அதிகமா இருக்கோ அவங்களோட டைரக்ஷன்ல தான் விசிஎம் போகும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ உனக்கு இன்னொரு கேள்வி சொல்லித்தரேன், கவனமா கவனி. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 v1 வெலாசிட்டியில் இந்த டைரக்ஷன்ல போகுது, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 v2 வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல போகுது. ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். என்ன சிக்கல்னா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, லைக் இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. இப்போ விசிஎம் நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி.
எந்த காம்போனன்ட் காரணமோ அந்த காம்போனன்ட்டை எடுத்துக்கணும். m1 v1 ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் ரீசனே, அதனால cos 30 பிளஸ் m2 v2 cos 45 theta 2 இது theta 1 இது theta 2 by m1 plus m2. நீ நம்பலனா தீட்டாவுக்கு 0ன்னு கொடுத்து பாரு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துடும். தெரியுதா? எல்லா சம்மும் ஆன்சர் போட முடியும் உன்னால. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போச்சுன்னா m1 v1 plus m2 v2 by m1 plus m2. ஆப்போசிட்ல வந்தா நடுவுல ஒரு மைனஸ். செர்டைன் ஆங்கிள் போச்சுன்னா m1 v1 cos theta plus m2 v2 cos theta by total mass. ரைட்டா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த டயக்ராமுக்கு யாராவது ஃபார்முலா சொல்ல ட்ரை பண்ணுங்க. m1 இது v1 இது m2 v2 இந்த பக்கம் இருக்கு. அப்ப இதோட VCM ஃபார்முலா என்னவா இருக்கும்? யாராவது டக்குன்னு சொல்லு. வாயை திறந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். m1 v1 cos theta 1 m1 v1 cos theta 1 minus m2 v2 cos theta 2 v2 cos theta 2 by m1 plus m2. அவ்வளவுதான். பிரமாதமா சொன்னேன். m1 plus m2. கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த இடம் theta 1, அதனால m1 v1 cos theta 1. இந்த இடம் theta 2, இந்த காம்போனன்ட் theta 2. ரைட்டா? m2 v2 cos theta 2. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு காம்போனன்ட்டும், அதனால மைனஸ் வச்சு தான் சால்வ் பண்ணணும். சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது அது இதை விட்டுருவோம் அதை விட்டுருவோம்லாம் கிடையாது. இந்த லெசனை படிச்சீங்கன்னா முழுசா படிங்க, 3 கொஸ்டின் தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். கத்துக்கிட்டீங்களா? சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன், செர்டைன் ஆங்கிள் ஆப்போசிட். இவ்வளவுதான் இதுல கொஸ்டின், வேற ஒண்ணுமே இல்லை. VCM கேட்டுருவாங்க, m1 கொடுத்துருவாங்க, v1 கொடுத்துருவாங்க, m2 v2 கொடுத்துட்டு அழகா போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அங்கிருந்து போக போற இடம் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதை விட இம்பார்ட்டன்ட் இதுதான். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்துக்கிட்டே வாங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ACM. உங்களுக்கு தெரியும் தானே, வெக்டார்ல தீட்டா 0னா p plus q நம்ம படிச்சோமா? தீட்டா 0னா p plus q, தீட்டா 180 p minus q, தீட்டா 90 root of p square plus q square. ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே பிசிக்ஸே வெக்டார்ல தான்பா முழுசா. இப்ப பிசிக்ஸ் ஒரு உடம்பு அப்படின்னா அதுல ஓடுற ரத்தம் வந்து அப்படியே வெக்டாரா தான் இருக்கும். நிஜமாலும் பாரு, வெக்டார் இல்லாத ஒரு லெசனுமே படிக்க முடியாது. இந்த 30 லெசன்ல எல்லா லெசன்லயும் அங்க வெக்டார் வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர, வெக்டார் நல்லா கத்துக்கிட்டாதான் உன்னால பிசிக்ஸ் நல்லா கத்துக்க முடியும். சேம் டைரக்ஷனா என்ன வரும், ஆப்போசிட் டைரக்ஷனா என்ன வரும், 90 டிகிரியா இருந்தா என்ன வரும், 60 இருந்தா என்ன வரும், இவ்வளவு பேசணும். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வழக்கம் போல ACM, ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 a1 அளவுக்கு ஆக்சலரேட் ஆகுது. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 a2 அளவுக்கு ஆக்சலரேட் ஆகுது. அவ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கும் XCM ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா VCM கிடைச்சிரும். அதான் போன கேஸ். இந்த VCM ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ACM கிடைச்சிரும். XCM படிச்சுட்டு VCM படிச்சுட்டு ACM குள்ளார நம்ம வந்துட்டு இருக்கோம். அதேதான், அதே மாதிரி ஃபார்முலா சொல்லி பழகுங்க. ACM ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா m1 a1 வெக்டார் m2 a2 வெக்டார் எத்தனை இருக்கோ அத்தனை பை டோட்டல் மாஸ் m1 plus m2 அப் டு mn வரைக்கும் கத்துக்கணும். வணக்கம் போல 3 கேள்வி. ரெண்டு பாடியும் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா தீட்டா 0னா p plus q உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் p ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன் q ன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ இங்க இருந்து ACM m1 a1 m2 a2 by total mass m1 plus m2. ஒரு புள்ளி சம் ஒன்று நீங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கவனமா கத்துக்கிட்டே வா. m1 a1 plus m2 a2 by m1 plus m2. இது சேம் டைரக்ஷன்ல ரெண்டு பாடி ஒரே டைரக்ஷன்ல போனா ACM. சார் ரெண்டு பாடி ஆப்போசிட்ல வருது சார், அப்ப ACM. இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க m1 a1 minus m2 a2. தெரியாம பழக்க தோஷத்துல கூட கீழே மைனஸ் போட்டுறாத. பிளஸ் ட்ரங்கேட்டட்ல நேத்து ஒரு சம் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, ட்ரங்கேட்டட் ரிமூவல், அங்கதான் மைனஸ் வரும். மீதி எல்லா இடத்துலயும் பிசிக்ஸ்ல கீழே m1 plus m2 தான். நேத்து ஒரு பெரிய டிஸ்க் காமிச்சேன், அந்த டிஸ்க்ல இருந்து
கொஞ்சமா ஒரு டிஸ்கை வெட்டி எடுத்துட்டேன். ஏசிஎம் M1A1 மைனஸ் M2A2 பை M1 பிளஸ் M2. இது தீட்டாவோட வேல்யூ 180 இருந்தா நம்ம சம் வழக்கம் போல A1 ஆக்சலரேஷன். அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் M1 A1 காஸ் தீட்டா 1. ஒரு பாடி இது A2 நேராகவே போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம யோசிக்கலாமா? இதுக்கு ஏசிஎம் வேணும்னா ரொம்ப அழகாக சொல்லிடுவீங்க. சார் M1 A1 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் இங்கே ஒரு M2 A2 மட்டும், ஏன்னா இது டைரக்டாக ஹரிசாண்டலாக தான் போயிட்டு இருக்கு, பை டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2. கேட்கலாம் தாராளமாக. எல்லாத்தையும் செட்டைன் ஆங்கிளில் போகணும்லாம் அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் செட்டைன் ஆங்கிளில் போகிற மாதிரி ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி காமிக்கலாம். இதே ஆப்போசிட்டாக இருந்தால் நடுவில் மைனஸ் போட்டுக்கோ. கற்றுக்கிட்டீங்களா இப்போ? ஸோ அங்கேயும் சரி, பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பொசிஷன்னா M1 x1 M2 x2 பை M1 plus M2. வெலாசிட்டினா M1 v1 plus M2 v2 பை M1 plus M2. ஆக்சலரேஷன்னா அதே தான். ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம் போட்டு காட்டுறேன். இந்த சம் புரியுதான்னு பாருங்க. புள்ளி சம்பை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கற்றுங்க. ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த சம்மை கூட வந்து நிற்கலாம். ஒரு புள்ளி, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ், செகண்ட் பாடி ஆஃப் மாஸ், புள்ளி நம்ம ரொம்ப நல்லா படிச்சோன்னு உனக்கு நல்லா தெரியும், M2. இது வந்து ஒரு புள்ளி சிஸ்டம். டயக்ராமை பார்த்ததும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். இப்போ இந்த ஆக்சலரேஷனுக்கு எனக்கு யாராவது ஃபார்முலா சொல்லுங்க. ஜென்ரலா புள்ளி சிஸ்டத்துல ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா, தியரி ஃபார்முலா, அது அப்ளை பண்ற ஃபார்முலா. தியரி ஃபார்முலா சொல்லுப்பா, வாயத்தர. Total force by given mass. டோட்டல் ஃபோர்ஸ் பை கிவன் மாஸ் அப்படி தான் சொல்லி கொடுத்தனா தர்ஷன்? அப்படியே சொல்லி கொடுத்தேன். M1 minus M2 அது into G கேட்கலப்பா. divided by 1. நான் அந்த ஃபார்முலா கேட்குறேன், ஜென்ரல் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா சொல்லுங்க. விஸ்வதி, குட் ஈவினிங். Good evening, sir. ஒரே நிமிஷம். உங்க நேம் திருமலன். திருமாலன். உங்க நேம் சபரிவாசன். நீங்க சார் உங்க நேம் சபரிவாசனா? நியூவா நீங்க? ஆமா சார். இன்னைக்கு டெமோ பாக்குறீங்களா? சார் ஆல்பா ஸ்கூல். ஓ ரைட். திருமாலன் சபரிவாசன் சரஸ்வதி மாம். எஸ் சார். லேர்னிங் ரூம் ஸ்கூல்ல. சரிப்பா. ஆல்பாவாடா நீங்க ரெண்டு பேரும்? சார் நான் மட்டும் ஆல்பா சார். யுவன் சங்கர்னு இன்னொரு பையன் சார். யுவன் சங்கர். ஜெயசூர்யா நேம்ல இருக்கீங்களே, டாக்டர் ஜெயசூர்யா. நீங்க ஜெயசூர்யா. பிரைனி ப்ளூ. அங்க புவனேஷ் நீங்க? சார். ரைட். இப்ப நீங்க திருமாலன் நீங்க மட்டும் நானும் பிரைனி ப்ளூ. சரிப்பா, நீங்க கிளாஸ் பாருங்க, லாஸ்டா பேசிக்கலாம். கமல், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கரோலின், குட் ஈவினிங். எஸ் சார். Good evening, sir. சரிப்பா, இந்த ப்ராப்ளம் கத்துக்கோங்க. பை ஆக்சலரேஷனுக்கு தர்ஷன் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்றதை நீ மறந்துட்ட. நீ டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல டோட்டல் ஃபோர்ஸ் ஏன் சொல்லணும்? நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு கற்றுக் கொடுத்தேன். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ரைட்டா? இங்க பாருங்க, இந்த இடத்துல புல்லிங் யாரு? M1G. இங்க யார் புல்லிங்? M2G. யாரோட புல்லிங் அதிகமா இருக்கு? M1G தான் அதிகமா இருக்கு. யாரோடது கம்மியா இருக்கு? M2G கம்மியா இருக்கு. பை டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா ஒரு லைன்ல எழுத தெரியணும். ஒரு புள்ளி சிஸ்டத்துல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். யார் இங்க புல் பண்றாங்க? M1G புல் பண்ணுது. அந்த பக்கம் யார் புல் பண்றா? M2G புல் பண்ணுது. யார் ஜெயிக்கிறா? M1G ஜெயிக்குது. அப்ப M1G மைனஸ் M2G பை டோட்டல் மாஸ். கத்துக்கிட்டீங்களா? கவனமா கவனி. இந்த சம்ம நிறைய முறை திரும்ப திரும்ப கேட்ட மாடல் தான் அது நீட்ல. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஜெனரல் ஃபார்முலா என்ன? M1A1 பிளஸ் M2A2 பை M1 பிளஸ் M2. இது ஆக்சலரேஷன் ஜெனரல் ஃபார்முலா. கேர்ஃபுல்லா கவனியே. ரெண்டு ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்ன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க.
இங்க ஒரு ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், இங்க ஒரு ஆக்சலரேஷன் அப்வர்ட். ஆனா ரெண்டும் சேமா தான் இருக்கு, ஆப்போசிட். அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? m1 a1க்கு பதிலா a, m2 a2க்கு பதிலா a. பிளஸ் வரணுமா மைனஸ் வரணுமா? யாரா சொல்லுங்க. மைனஸ் சார். மைனஸ் வரணும். m1a minus m2a by m1 plus m2. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? m1a minus m2a by m1 plus m2. இங்க இருந்து அந்த ஏவை தூக்கி வெளில போடுங்க. ஸோ ஏவை தூக்கி வெளில போட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், கவனமாக கவனி, எங்கேயாவது புரியலன்னா திரும்ப கேட்டுக்கோ. m2 by m1 plus m2, ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் a. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த a தான் படித்தோம். m1g மைனஸ் m2g by டோட்டல் மாஸ்ன்னு நம்ம படித்தோம். அந்த ஏவை தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஃபைனலாக ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வேணும்னா m1 minus m2 by m1 plus m2, ஆக்சலரேஷனுக்கு பதிலா m1g minus m2g by டோட்டல் மாஸ் m1 plus m2. அடுத்த ஸ்டெப்ல இங்க இருக்கிற ஜியை தூக்கி வெளில போடுங்க. இங்க இருக்கிற ஜியை தூக்கி வெளில போடுங்க. வெளில போட்டீங்கன்னா இதுவும் m1 minus m2 ஆயிடுது. கீழேயும் m1 plus m2 தான் இருக்கு. எல்லாமே ரெண்டு டைம் இருக்கிறதுனால ஸ்கொயரு. ஜியை தூக்கி வெளில போட்டுறீங்க. m1 minus m2 whole square by m1 plus m2 the whole square. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த புள்ளி சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்பாங்க. சப்போஸ் உனக்கு புரியலன்னா நான் ஒரு டைம் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன், கவனமாக கவனி. ஒரு புள்ளி சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் ஆஃப் புள்ளின்னு கேட்டாங்கன்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷனோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வர தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சூப்பராக படித்தோம் இந்த லெசன், சமீபத்தில் தான் படித்தோம். லாஸ் ஆஃப் மோஷன்ல ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், அது அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் டாபிக் படிக்கிறதுனால ரெண்டு பாடி நகர்ந்தாலே சென்டர் ஆஃப் மாஸும் நகரும். வெலாசிட்டி வேற கிடைக்கும், ஆக்சலரேஷன் வேற கிடைக்கும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் m1a1 plus m2a2 by m1 plus m2 ஜெனரல் ஃபார்முலா பார்த்துட்டோம். ஒருவேளை ரெண்டு பாடியும் சேமா போனா பிளஸ், ரெண்டு பாடியோட ஆக்சலரேஷன் இங்க ஆப்போசிட்ல இருக்கு, அதனால ஃபார்முலால மைனஸ். ரெண்டு ஆக்சலரேஷனும் சேம்ன்றதுனால a1 a2க்கு பதிலா a தான். ஏவை தூக்கி காமனா வெளில போட்டா m1g minus m2g by m1 plus m2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஜியை தூக்கி வெளில போட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த சம்மை அப்படியே நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு புள்ளி ஃபர்ஸ்ட் பாடி 10 kg, செகண்ட் பாடி 20 kg. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் புள்ளின்னு கேட்டாங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன்லேயே முடிஞ்சு போச்சு. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் புள்ளி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் கொடுக்கணும். 20 minus 10 by 20 plus 10 whole square into 10 சால்வ் பண்ணணும். இந்த புள்ளி சிஸ்டம் வந்துட்டாலே ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இதான் ஃபார்முலா, m1 minus m2 by m1 plus m2 the whole square into g ன்னு கற்றுக்கணும். ரைட்டாப்பா? நேற்று உங்களுக்கு 9 சம் கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த 9 சம்மில் எல்லா ஐடியாவும் ஓரளவு கற்றுக்கலாம். அந்த 9 சம்மில் இந்த சம்மும் இருக்கும், போய் பாரு தெரியும் உனக்கு. இன்னைக்காவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நீ செஷன் முடிச்சு கொஷின் நம்பர் சொல்கிறேன், அந்த கொஷின் நம்பரை மட்டுமாவது ட்ரை பண்ணிப்பாரு, ஈஸியாக கற்றுக்க முடியும். ரைட்டா? இதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸில் யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். பதில் சொல்லு. வேலை மற்றவங்க அந்த ட்ரங்கேட்டட் சம் எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்குங்க. ட்ரங்கேட்டடுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் மைனஸ் வரும். m1 x1 minus m2 x2 by m1 minus m2. ட்ரங்கேட்டட் புதுசாக வந்த பசங்க நேற்று வீடியோ ஒரு டைம் பார்த்துங்க. சஞ்சய் குட்டி நீங்க சஞ்சய் கேக்குதா? ஏன் டெய்லி லேட்டா தான் வருவியாடா நீனு? சொல்லு, ஏதாவது ஒரு காரணத்தை பாக்கெட்ல வச்சு சுத்துவீங்க. சார் வந்து இங்க வர்க் ஏதோ போகுது போல சார், இப்பதான் வந்துச்சு. பவர் வரலையா? ஆமா சார், இங்க வர்க் பண்றாங்க பக்கத்துல, அதனால சார். சரி பே, ரெக்கார்டட் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அப்படியே அடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆகிறோம், ரொட்டேஷனல் மோஷன். இப்போ இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் டாபிக் தெரிஞ்சிருக்குமான்னா கண்டிப்பாக தேவையில்லை. நீ ஒன்றுமே தெரியாத ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துரு. அடுத்த 3/4 மணி நேரத்தில் இந்த ரொட்டேஷனல் மோஷனை நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு இந்த ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு 80-70% நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம்.
சூப்பர் ஐடியா சொல்றேன். அதுல எப்படி சம்மா கன்வெர்ட் பண்ணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட் பை. இந்த இருமல் எப்பதான் என்னை விட்டுட்டு போக போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா என் கூடவே வாழ்ந்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன். பம்பரம் சுத்திட்டு இருக்குல்ல, ஸ்பின்னிங் டாப். ஃபேன் சுத்திட்டு இருக்குல்ல, பூமி தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குல்ல, நிலவு தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குல்ல, இது எல்லாமே ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னா ஒரு ஆக்சிஸை ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிறது. ரைட்டா? சரியா புரியல. நீங்கெல்லாம் பம்பரத்தை பார்த்து கூட இருக்க மாட்டீங்க, இல்லைன்னா விளாண்டு கூட இருக்க மாட்டீங்க. ரைட்டா? பம்பரம் ரைட், அப்படியே கர கர கரன்னு சுத்தும் சுருட்டி விட்டா. பர்ஃபெக்ட் ரொட்டேஷனல் மோஷனோட பிரமாதமான எக்ஸாம்பிள் தான் இந்த பம்பரம், ஸ்பின்னிங் டாப். இங்க பாருங்க, ஆக்சஸ் இங்கே தான் இருக்கு. இந்த ஓன் ஆக்சஸை வச்சுக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா ரொட்டேஷனல் மோஷன் புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஃபேன் பாருங்களேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்த மெஷின், அந்த மோட்டார் அதில் இருக்கும், பிளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இல்லை? ரொட்டேஷனல் மோஷன். ஒரு ஓன் ஆக்சஸை வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? எர்த்து ஓன் ஆக்சஸில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ரொட்டேஷனல் மோஷன். கவனமா கவனி, சர்க்குலர் மோஷன் வேற, ரொட்டேஷனல் மோஷன் வேற. ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சஸ்ல தன்னைத்தானே சுழற்றிக்குச்சு அப்படின்னா அது ரொட்டேஷனல் மோஷன். இதே ஒரு சென்டர் ஆரிஜினா வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்ததுன்னா அது சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் வேற, ரொட்டேஷனல் மோஷன் வேற. ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காது. சர்க்குலர் மோஷன் சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, இன்னும் நான் உங்களுக்கு சர்க்குலர் மோஷன் நடத்தல. கரெக்டா? ஸோ அதையும் நம்ம பேசிடலாம் கொஞ்ச நேரத்தில். ரைட் பை. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொட்டேஷனல் மோஷன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ரிஜிட் பாடியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னங்க சார் ரிஜிட் பாடி? ரிஜிட் பாடியோட ஷேப்போ, ரிஜிட் பாடியோட சைஸோ மாறாது. எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடியோட ஷேப்பையோ அந்த பாடியோட சைஸையோ டிஃபார்ம் கூட உங்களால பண்ண முடியாது. அந்த பாடியோட பேரு தான் ரிஜிட் பாடி. அந்த மாதிரி ஒரு பாடி உலகத்துல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஒரு நோ ஒன் பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடின்றது இங்க கிடையாது. ஆனா நம்ம ரிஜிட் பாடின்னு காமிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ன்றதுனால எர்த்தை தான் ரிஜிட் பாடியா நம்மள கன்சிடர் பண்ணிக்க சொல்றாங்க. கத்துக்கிட்டீங்களா? ஸோ ரிஜிட் பாடின்னா ஒரு பாடியோட ஷேப்போ சைஸோ மாறாம இருந்தாதான் அந்த பாடியோட பேர் வந்து ரிஜிட் பாடின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட் பா. ஸோ அழகா கற்றுக் கொடுக்குறேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. இது ஒரு ரிஜிட் பாடி பா. ரிஜிட் பாடியோட ஷேப் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி தான் போகணும்லாம் அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்படாது, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதான் அந்த ஆக்சஸை பொறுத்து சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை பா. சின்ன பிள்ளை நீங்கள் விளாண்டுருப்பீங்க. ஒரு காயின் எடுத்துக்கோங்க, 1 ரூபி காயின். கரெக்டாக வெர்டிக்கலாக ஒரு டேபிள் மேலே நிற்க வச்சுக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியுதா? படுக்க வைக்க சொல்லலை, நிற்க வச்சுக்கோ. அப்படி வெர்டிக்கலாக நிற்க வச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட விரல், ஒற்றை விரல், அந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா இதே ஆக்சஸ்ல அப்படியே கரகரன்னு சுற்றி வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கல? சொல்லுவ. புரியல. ஸ்க்ரீன் தெரியலையா? சபரிவாசன் மற்றெல்லாம் ஸ்க்ரீன் தெரியுதா? சபரிவாசன் கொஞ்சம் வெளில போயிட்டு உள்ள வாங்க. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். பார்த்தெல்லாம் விஸ்வதி ஓகே தானே? தர்ஷா, சஞ்சய், ராம் கோகுல் Okay, sir. ரைட் பை. ஓன் ஆக்சிஸ்ல அப்படியே கரகரன்னு சுற்றி வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல் M1, இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல் M2, இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல் எல்லாமே இதுக்குள்ளார சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆகும். இதுக்குள்ளார சர்க்குலர் மோஷன்ல சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலா பாடி ரொட்டேஷனல் மோஷன்ல தான் இருக்கு. ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அந்த ஆக்சிஸை பொறுத்து சர்க்குலர் மோஷன்ல சுற்றி வந்துட்டு இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? அப்போ இப்போ 2 பேரை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறேன், பார்த்துக்கிட்டே வா. ஒரு ஆளோட பேரு வி, ஒரு ஆளோட பேரு ஒமேகா. கதை சொல்ற மாதிரி சொல்றேன், எதுவுமே தெரியலனா கூட கவலைப்படாத, பொறுமையா கத்துக்கிட்டே வா. வி, வின்னா லீனியர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி. ஒமேகான்னா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி. டான்ஜென்ஷியலா ஒரு லைன் டிரா பண்ணா வி. இதான் லீனியர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி.
சுத்தி வர்றதுனால ஆங்குலர் வெலாசிட்டி. உங்களுக்கு தெரியுமா லீனியர் வெலாசிட்டி மட்டும்தான் ரொட்டேஷனல் மோஷன்ல சேஞ்ச் ஆகும். ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். முதல்ல இதை படிங்க. இதையே அப்படியே 1 மார்க்கா கேட்கலாம். ரொட்டேஷனல் மோஷன்லயோ சர்க்குலர் மோஷன்லயோ லீனியர் வெலாசிட்டி தான் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். பாரு, இங்க எப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும். ஆனா ஆங்குலர் வெலாசிட்டி மாறாது. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ ஒரு 3 பேர், ஒரு ஆள் பேரு தீட்டா, ஒரு ஆள் பேரு ஒமேகா, ஒரு ஆள் பேரு ஆல்பா. இந்த 3 பேரும் தான் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தீட்டா யாருங்க சார்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது என்னங்க சார் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்? நீ நேரா நடந்து போனா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீ நேரா நடந்து போனா லீனியர் வெலாசிட்டி, ரொட்டேஷனல்லையோ சர்க்குலர்லையோ வந்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஏன்னா லீனியர் ஆக்சலரேஷன் இல்லைன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஆல்ஃபான்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். இவங்கள பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். பை இந்த லெசன் கத்துக்கிட்டீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல பாதி கத்துக்கலாம். அதனால தான் டீடைலா கற்றுக் கொடுக்குறேன். சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் ஃபார்முலா எல்லாம் ஒரே மாதிரி வரும். அதனால இங்கேயே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்களேன். இனிஷியலா ஒரு பாடி இங்க இருக்கு. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி இங்க போயிடுது. இட் மேக்ஸ் an angle theta. ஆர்க் லென்த் இது s, ரேடியஸ் r. அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஆர்க் லென்த் பை ரேடியஸ். தீட்டாவோட வேல்யூ s by r. தீட்டா ஈக்குவல் டு s by r. தீட்டா ஈக்குவல் டு s by r. ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இதோட யூனிட் என்ன தெரியுமா? ரேடியன். என்ன பண்றீங்க? சரி போ. தீட்டா s by r ரேடியன். பை இதோட சிம்பிள் RADன்னு சொல்லணும். ரைட்டா? இன்னொரு விஷயம் பாருங்க, s equal to r theta. கண்டிப்பா இதை படிச்சு தான் ஆகணும். ரிலேஷன் பிட்வீன் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர். எஸ்னா லீனியர், தீட்டானா ஆங்குலர். s equal to r theta. ரிலேஷன் பிட்வீன் லீனியர் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா கொஷின்ல டிகிரியில கொடுத்தாங்கன்னா நீங்க ரேடியன்ல மாத்தி தான் சம்ம போடணும். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் 180 டிகிரின்றது பை ரேடியன், 360 டிகிரின்றது 2 பை ரேடியன். இப்போ திடீர்னு ஒரு 120 டிகிரின்னு கேட்டா டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? சொல்லலாம். ஐடியா பை பை 180ஆல மல்டிப்ளை பண்ணணும். 0க்கு 0 போயிடுச்சு. அடிச்சிங்கன்னா என்னப்பா வருங்க? 4ஆல் அடிச்சுக்கலாமா? 4ஆல் இல்லை, 3ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 4 பை பை 6, 2 பை பை 3. ஓகே. அப்போ 120 டிகிரின்றது 2 பை பை 3 ரேடியன். அப்போ சம் போடும் பொழுது நீங்க 120 டிகிரின்றத 2 பை பை 3 ரேடியன் வச்சு தான் சம்ம போடணும். ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன்? டிகிரி இன்டு ரேடியன் கத்துக்கிட்டா போதும், ரேடியன் இன்டு டிகிரி தேவையில்ல. ஏன்னா சம் போட போறதே நம்ம ரேடியன்ல தானே போட போறோம். பை பை 180ஆல மல்டிப்ளை பண்ணா ரேடியனா மாறிடும். அப்படியே திருப்பி 180 பை பையால பண்ணீங்கன்னா டிகிரியா மாறிடும். அவ்வளவுதான். இப்போ 90 டிகிரின்றது எல்லாருக்குமே தெரியும், பை பை 2ன்னு கத்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ 90 இன்ட்டு பை பை 180 அவ்வளோதான். பை பை 2. இப்போ 270 டிகிரி, 270 இன்ட்டு பை பை 180. ஒரு சைபருக்கு ஒரு சைபர், 9ஆல் அடிச்சா 39 27, 29 18, 3 பை பை 2. ரைட்டா? ஸோ அதனால அவங்க டிகிரியில கொடுத்தாங்கன்னா வருத்தப்படக்கூடாது. அதை ரேடியனா கன்வெர்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ எனக்கு தெரியும். 45க்கு எவ்வளோ, 30க்கு எவ்வளோ, 60க்கு எவ்வளோ, 90க்கு எவ்வளோ, 360, 270 இதெல்லாம் தெரியும். நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ 75 டிகிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரேடியனில் மாற்றி தான் சம்ம போடணும். ரைட். இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க, s ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு கற்றுக்கிட்டீங்க, தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு கற்றுக்கிட்டீங்க, யூனிட் வந்து ரேடியன்னு கற்றுக்கிட்டீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தரேன். முதல்ல ஃபார்முலா படிச்சுட்டே வா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டினா என்னங்க சார்? இப்போ நீ நேராக நடந்து போகிற லீனியர் வெலாசிட்டி,
ஃபேன் சுத்திட்டு இருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இது ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டி. பம்பரம் சுத்திட்டு இருக்கு ஒமேகா. பூமி சுத்திட்டு இருக்கு ஒமேகா. அப்போ ஒமேகா வேணும்னா தீட்டாவை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி தீட்டா பை டிடி. இதோட யூனிட் கற்றுக் கொடுங்க சார். எப்பயும் போல ரேடியன் செகண்டு, அதனால ரேடியன் செகண்ட் இன்வெர்ஸ். டைமென்ஷன் சொல்லுங்க சார். டி இன்வெர்ஸ். இப்போ நான் மேலே சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ஒழுங்கா படிங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அப்போ ஒமேகாவோடது டி தீட்டா பை டிடி, ரேடியன் பெர் செகண்ட். ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது. எஸ்ஸோட டைமென்ஷன் டி, அதனால டி இன்வெர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிங்க எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு படிச்சிங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டிஎஸ் பை டி தீட்டா டி ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. இதை பார்த்தாலே உனக்கு தெரியுது வி, இதை பார்த்தாலே உனக்கு தெரியுது ஒமேகா. அப்போ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் கொடுத்து படிங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் வரும், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு இடத்துல வரும். தேவையான இடங்கள்ல லீனியரையும் ஆங்குலரையும் நம்ம கம்பேர் பண்ற இடங்கள்லாம் அந்த வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா வரும். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ரிலேஷன் பிட்வீன் லீனியர் அண்ட் ஆங்குலர். பை யாராவது இதோட வெக்டார் ஃபார்ம் சொல்ல முடியுமா? இதோட வெக்டார் ஃபார்ம் சும்மா ட்ரை பண்ணு. வி V is வெக்டார் equal to R cross omega. ஆர் கிராஸ் Cos ஒமேகான்னு படிச்சாயா? ஒமேகா கிராஸ் ஆர்னு படிச்சியாமா? பா ஒருத்தவங்க நல்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ருதி 9 ஆர் கிராஸ் ஒமேகான்னு சொல்லியிருக்கேன். பா இன்னொருத்தவங்க நீங்க என்ன சொன்னீங்களே? Sir, R cross omega படிச்சு அப்படிதான் படிச்சாரு. ஆர் கிராஸ் ஒமேகான்னு தான் படிச்சீங்களா? பதில் சொல்லுமா. ஆர் கிராஸ் ஒமேகான்னு தான் படிச்சேன். ஒமேகா கிராஸ் ஆர். ஒமேகா கிராஸ் ஆர் தான் ரைட்டு. ஆர் கிராஸ் ஒமேகா தப்பு. டைரக்ஷன் மாறிச்சுன்னா டவுன்வர்ட் போயிடும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல படிக்கணும். கவனமா கவனிங்க. எல்லாரும் பண்ற தப்பு இந்த இடத்துல. அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துல கொஸ்டின் கேட்டேன். இது தப்பு. வி வெக்டார் வேணும்னா ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? இது எப்படி கத்துக்கணும்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் மோஷனோ ஒரு ரொட்டேஷனல் மோஷனோ நடக்குது. ஒமேகா வெக்டார்ன்றது ஆக்சியல் வெக்டார். நீங்க ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வைங்க. தம்பு மேல பாக்குது பத்தியா? இந்த இடம் தான் உன் தம் ஃபிங்கரு. ஒமேகா மேல இருக்கும். இந்த இடம் டான்ஜென்ஷியல் வெக்டார் வி வெக்டார். வழக்கம் போல ஆர் வெக்டார், ரேடியஸ் வெக்டார் எல்லாமே 3 ஒண்ணுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். வி வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஒமேகா வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டார். தெரியாம கூட ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதிடாத. ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதணும்னா உனக்கு ஆசைன்னா வெளியில மைனஸ் வி வெக்டார்னு போட்டுக்கோ. அப்ப இந்த டயக்ராம் எப்படி வரும்னா டவுன்வர்ட்ல ஒமேகா வெக்டார் வந்துடும். ரைட்டா? இது பாட்டில் முடிய திறந்தா மேல போகுது, பாட்டில் முடிய தண்ணி குடிச்சு க்ளோஸ் பண்ணா உள்ள போகுது. அப்ப தெரியாம கூட ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதிடக்கூடாது. ஒமேகா கிராஸ் ஆர் தான் சரி. கத்துக்கிட்டியாமா? சொல்லுப்ப. சரி, இப்போ அதே மாதிரி தானே சார் அக்சலரேஷன் ஆல்பா கிராஸ் ஆர் தானே சார் வரும்? அந்த இடத்துல வரும்போது பார்த்துலாம். அதே மாதிரி தான் வரும். ஓகே ரைட். இதுல ஒரு சம்மு ரொம்ப ஃபெமிலியர் மாடல், எப்ப பார்த்தாலும் கேட்கிற சம்மு. ஒமேகா வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 7k வெக்டார்னு ஒரு வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார்னு ஏதோ ஒரு நம்பர் உனக்கு புரியறதுக்காக. வி வெக்டார் சம்மெல்லாம் போடல, இது உனக்கு நல்லாவே பழக்கப்பட்டிருப்பீங்க. ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒமேகா கிராஸ் ஆர், அப்போ ஒமேகா தான் மேல இருக்கணும். 3 4 7 2 4 5 எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும், சால்வ் பண்ணிக்கோ. கண்டிப்பா பாரு. இதே மாதிரி ஏதோ ஒரு லெசன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு 7-8 மாடல் இருக்கு. டவ் வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எல் வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, வி வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஏ வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த கிராஸ் ப்ராடக்ட் சால்வ் பண்றதுல பிசிக்ஸ்ல ஏகப்பட்ட இடத்துல மாத்தி மாத்தி வரும். ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு உனக்கு தெரியணும். ஸோ ஐயை வச்சுக்கிட்டு 20 - 28 மைனஸ் ஜேவை வச்சுக்கிட்டு 15 - 14 கேவை வச்சுக்கிட்டு 12 - 8 சால்வ் பண்ணிங்கன்னா அதுவும் வெக்டாரில் தான் வரும். ஏன்னா 2 வெக்டாரை வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் வெக்டாரில் தான் வரும். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா
பழக்க தோஷத்துல கூட ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதிராத ஒமேகா கிராஸ் ஆர். முடிஞ்சிச்சா? அங்கிருந்து நம்ம போறது ஆக்சலரேஷன் போறோம். ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. ஆல்பாவோட பேரு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஒன்னும் இல்ல சார், ஒமேகாவை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்பா கிடைச்சிரும். அப்படியே யூனிட் கத்துக்கிட்டீங்கன்னா மேல ஒரு ரேடியன் பெர் செகண்ட், ஒரு செகண்ட், அதனால ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், டைமென்ஷன் டி பவர் -2ன்னு கத்துக்கணும். ஏன்னா ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாதுல்ல, ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, அதனால டி பவர் -2. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விக்கு பதிலா ஆர் ஒமேகான்னு படிச்சீங்க. ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஒமேகா பை டிடி. டிவி பை டிடி லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, ஆர் டி ஒமேகா பை டிடி ஆல்பா. இது சாதாரணமா ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்பா, அவ்வளவுதான். இன் வெக்டார் ஃபார்ம்னு கேட்கும் பொழுதுதான் நீங்க கவனமா இருக்கணும். ஆல்பா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், ஆல்பா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். நான் மேல ஒரு பாயிண்ட் சொல்லல, இங்கேயும் ஒரு பாயிண்ட் சொல்லல, காரணத்தோட சொல்லாம வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏ வெக்டாருக்கு பதிலா ஆல்பா கிராஸ் ஆர். சரி, இது டயக்ராமா போட்டு காமிங்களேன். இப்போ ஒரு ரொட்டேஷனல் மோஷனோ ஒரு சர்க்குலர் மோஷனோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கிறது ஆல்பா வெக்டார். கண்டிப்பா இந்த டான்ஜென்ஷியல்ல இருக்கிறது ஏ வெக்டாரா இருக்கலாம், இல்ல போன கான்செப்டா இருந்தா வி வெக்டாரா இருக்கலாம், போன கான்செப்டா இருந்தா ஒமேகா வெக்டாரா இருக்கலாம். எப்பவும் போல ஆர் வெக்டார் இதுதான், ரேடியஸ் வெக்டார் இப்படி நம்ப இருக்கும். அதாவது நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்க. நல்லா கவனி, உன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, இன்னும் நீ அதுல வாட்டர் ஃபுல்லா இருக்கு, தண்ணி குடிக்க போற. உன் ரைட் ஹேண்டால வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணு, நீயே ஓபன் பண்ணு. ஸோ ஓபன் பண்ணும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் கரெக்டா நீயே பாரு, உன் கட்ட வரல டவுன்ல வரும், ரைட்டா? அப்போ ஆல்பாவோட வேல்யூவோ ஒமேகாவோட வேல்யூ, பாட்டில் மூடி மேல வர்றது தான் ஆல்பா அல்ல ஒமேகா. பாட்டில் மூடி மேல வருது பாத்தீங்களா, அதுதான். தண்ணி குடிச்சு முடிச்சிட்ட, கேப்பை க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணும்போது ஏவோட டைரக்ஷன் இந்த பக்கம் மாறிடும். அப்போ ஒமேகாவோட டைரக்ஷன் கீழே வர ஆரம்பிச்சிடும். பாட்டில் மூடி உள்ள போறது தான் ஒமேகாவோடது ஆல்பாவோடது. ஒன்றும் இல்லை பே, இப்போ எப்படியா இருந்தாலும் ஏசி ரூம்ல வச்சு உட்காந்துருப்ப, அப்படி இல்லைன்னா ஃபேன்லயாவது உட்காந்துருப்பீங்க. ஃபேன்ல உட்காந்துருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஃபேனுக்கு கீழே நீ உட்காந்துருக்க, அப்படியே அண்ணாந்து ஃபேனை பாரு. உன் கண்ணுக்கு ஃபேனு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் பொழுது காத்து ஒன்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா? இதே நீ சீலிங்ல மேல இருந்து பாரு, மேல இருந்து பாரு, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். சீலிங்ல இருந்து பார்க்கும் பொழுது, அதாவது ஃபேனுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, சீலிங் இருக்குல்ல, அங்கிருந்து ஃபேனை பார்த்தீங்கன்னா உன் கண்ணுக்கு கிளாக் வைஸா தெரியும். கீழே இருந்து ஒருத்தன் ஃபேனை பார்க்கறான்னா உனக்கு ஆன்டி கிளாக் வைஸா தெரியும். அதனால இந்த ஆல்பாவோட டைரக்ஷனையும் ஒமேகாவோட டைரக்ஷனையும் கவனமா கத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா அப்வர்ட், கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா டவுன்வர்ட், கரெக்டா? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்த்து சொல்றேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாரும் உங்க காதுகள் அப்படியே என்கிட்ட கொடுங்க. கொடுத்தியா? நான் சொல்ற வார்த்தையை காதுல வாங்க. ஆல்பா வெக்டாரும் ஒமேகா வெக்டாரும் both are parallel vectors or anti-parallel vectors. கண்டிப்பா இது ஆக்சியல் வெக்டார், ஆக்சிஸ்ல இருக்கும். உன் கட்ட விரல்ல தான் இருக்கும் ஆல்பாவும் ஒமேகாவும். ஃப்ளமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் பாரு, ஆள்காட்டி விரல் ஏ வெக்டார் அப்படின்னா நடுவிரல் வந்து ஆர் வெக்டார், மிடில் ஃபிங்கர். அப்ப தம் ஃபிங்கர் கண்டிப்பா அது ஒமேகாவா இருக்கணும், இல்ல ஆல்பாவா இருக்கணும். எங்க வி வெக்டார்ல வேணும்னா ஒமேகா கிராஸ் ஆறு, ஏ வெக்டார்ல வேணும்னா ஆல்பா கிராஸ் ஆறு. ஏவும் வியும் டான்ஜென்ஷியல் வெக்டார்னு சொல்லி பழகணும், ஆர் ரேடியஸ் வெக்டார்னு சொல்லி பழகணும். ஒமேகாவும் ஆல்பாவும் ஆக்சியல் வெக்டார், அவங்க பேரலாவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாவும் இருக்கலாம். சரி, புரியலையே? இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க பேரல் மாதிரி தானே காமிச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, பட் டிஆக்சலரேஷன் நடந்தா ஆல்பாவோட டைரக்ஷன் கீழே தானே இருக்கும். பட் டிஆக்சலரேஷன்னா உனக்கு நல்லா தெரியும், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். பஸ்ஸில் பிரேக் அப்ளை பண்றது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல வெலாசிட்டி அப்வர்ட்ல இருந்ததுன்னா
போக போக ஸ்பீடு குறையுது, ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அப்ப ஒமேகா வெக்டாரும் ஆல்பா வெக்டாரும் பேரலாவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாவும் இருக்கலான்ற ஒரு லைனை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். போத் ஆர் ஆக்ட் as a axial வெக்டார்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா பே? ஓகே, ஒரு மூணே ஃபார்முலா, ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். S equal to r theta, V equal to r omega, A equal to r alpha, theta equal to S by r னு தெரியும். யூனிட் வந்து ரேடியன்னு தெரியும். இந்த இடத்துல வெக்டார் ஃபார்ம் வந்து ஒமேகா கிராஸ் ஆர்னு தெரியும். இங்க ஏ வெக்டார் ஆல்பா கிராஸ் ஆர்னு தெரியும். யூனிட் ரேடியன் பெர் செகண்டா, இங்க ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயரா, டைமென்ஷன் டி இன்வெர்ஸ் டி பவர் -2. ரைட்டா? ஸோ வெக்டார் ஃபார்ம்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதே விஷயத்த சர்க்குலர்லையும் படிப்பீங்க, இதே விஷயத்துல இங்க ரொட்டேஷனல்லையும் படிப்பீங்க. அதனால தான் இங்க டீட்டெயில்டாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ரைட்டா? ஸோ நேராக நம்ம எங்கே போக போகிறோம்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இதுக்கப்புறம் போகிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. ஒரு நிமிஷம் பே. சும்மா பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. பேப்பரோ நோட்டோ அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல விடு. டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா புரியாம படிக்கிறதுனால தான் இந்த லெசன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இது ரொம்ப ஈஸி. இந்த லெசன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஒரு சின்ன ஐடியா. அவங்க ஒரு டிஸ்கை பத்தி பேசுறாங்க, இல்ல ரிங்கை பத்தி பேசுறாங்க, ராட் பத்தி பேசுறாங்க, ஸ்பியர் பத்தி பேசுறாங்க, சிலிண்டர் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பக்கத்துல போய் நின்று நீ அதை பார்க்குற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. அந்த பாடியை எந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றாங்கன்னு தெரியணும். இப்போ ஒரு டிஸ்க் இருக்கு அப்படின்னா, சரி, இது ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா, இந்த சிலிண்டர் இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகலாம். இப்படி ரொட்டேட் ஆகலாமா? கரகரன்னு தானாவே சுற்றி வரலாம். இல்லைன்னா ஆக்சிஸ் வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கலாம், இப்படி சுற்றி கூட வரலாம். இதை மொத்த பாடியுமே அப்படியே அந்த பக்கமாக திரும்பி 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 சுற்றி வரலாம். இல்லைன்னா இப்படி இருக்குன்னா ஆக்சிஸ் இங்கேருந்து இப்படி ரொட்டேட் ஆகலாம். தெரியுதா? அந்த பாடியை பக்கத்தில் நின்று நீங்கள் பார்க்கணும். இல்லை உங்கள் கையில் எடுத்து பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா நிஜமாலுமே இந்த லெசன் மாதிரி அற்புதமான லெசனே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சம் போடலாம். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு ரே ஆப்டிக்ஸில் நீ ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ணுற, எஸ்ஓபினா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற, தெர்மோடைனமிக்ஸில் நல்லா சால்வ் பண்ணுன்னா வேறு கஷ்டமான யூனிட்டே இங்கே ஒன்றுமே கிடையாது. மீதி எல்லா லெசன்லையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்துருவோமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பட் சின்னதாக ஒரு மாஸ் இருக்கு, ரொம்ப பெருசா ஒரு மாஸ் இருக்கு. கம்மியான மாஸ் இருந்தா அது ரொம்ப நல்லா வேகமா போகும். ஒரு சின்ன கல்லை தூக்கி போடு, அதே ஒரு பெரிய கல்லா தூக்கி போடுங்க. சின்ன கல்லா இருக்கிறது தான் ரொம்ப வேகமா தூரமா போகும். லெஸ் மாஸ் லெஸ் இனர்ஷியான்னு அங்க கற்றுக் கொடுத்தேன் எங்க லாஸ் ஆஃப் மோஷன்ல. மோர் மாஸ் மோர் இனர்ஷியா. இனர்ஷியான்னு என்ன தெரியுமா? டு ரெசிஸ்ட். டு ரெசிஸ்ட் டு ரெசிஸ்ட் அப்படின்னா டு அப்போஸ். டு அப்போஸ் மோஷனை அப்போஸ் பண்றது. காதுல வாங்க. லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. ஃபேன் ஓடிட்டே இருக்கு, திடீர்னு ஃபேனில் உள்ள கையை விட்டுரு, படபடன்னு ஒரு சவுண்ட் கேட்டு இந்த ஃபேன் என்ன ஆகிடும்? கொஞ்ச நேரத்தில் நிற்க வந்துடும். ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா அதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியான்னா ரெசிஸ்டன்ஸு, ஓ மோஷனை குறைக்கிறது, ஸ்பீடை குறைக்கிறது. இது இனர்ஷியா. லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. ரொட்டேஷனல் மோஷன் அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? ஒரே நிமிஷம், நான் யாருன்னு பாரு. ரிசீவ் பண்ண போ. ஒரு நிமிஷம். லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட், கற்றுக்கிட்டோமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சைன் சிம்பிள் வந்து ஐ. ஐ பி த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜெனரல் ஃபார்முலா ஐ வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் into square of the distance between them. I equal to mass into distance square. Mass into distance square. முதல்ல ஃபார்முலா படிங்க. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு 7-8 மாடல் சம் போட்டுடலாம். I equal to mr square. எத்தனை மணிக்கு? ஒரு நிமிஷம். சரி சரி போகலாம். அம்மா வந்தது போகலாம். நீ முதல்ல சாவி எடுத்துரு போ. ஸோ ஐ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அவ்வளோதான். இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நான் என்ன எதுக்குன்னு சொல்லலை அந்த டிஸ்டன்ஸ். முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்னப்பா ஃபார்முலா சார்? மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். எம்ஆர் ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மாஸோடது கிலோகிராம், டிஸ்டன்ஸோடது மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷன் எம்எல் ஸ்கொயர். எம்எல் ஸ்கொயர். இப்போ கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நாங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது? இங்கே வாங்க. இப்போ இது ஒரு பாடி, ரிஜிட் பாடி. உன் விருப்பம், கண்ணா அப்படின்னா எப்படி வேணாலும் போட்டுக்கோ. இதான் அந்த ஆக்சிஸ். நான் சொல்றது எனக்கு புரியுதா? அந்த 1 ரூபி காயினை சுண்டி விடுறீங்கல்ல, இது ஒரு டேபிள் வச்சு, அப்படியே அது கரகரன்னு சுற்றிட்டு இருக்குல்ல, அப்படியே வேடிக்கை பெறாது. கரெக்டா? இப்போ ஓன் ஆக்சிஸில் அந்த காயின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓன் ஆக்சிஸில் அந்த காயின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதில் ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1. இன்னொரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2. இன்னொரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்கு. MN RN. அப்போ இந்த ஆர்ன்றது என்னன்னா, கேர்ஃபுல்லாக காதில் வாங்க, டிஸ்டன்ஸுக்கும் அந்த மாஸுக்குமான டிஸ்டன்ஸு. அதாவது ஆக்சிஸ்க்கும் அந்த மாஸுக்குமான டிஸ்டன்ஸு. தெரியாமல் மாற்றி டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். ஆக்சிஸ்ல இருந்து மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ, ஆக்சிஸ்ல இருந்து மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஃபர்ஸ்ட் பாடியோடது M1 R1 ஸ்கொயர். ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. M2 R2 ஸ்கொயர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். MN RN ஸ்கொயரு. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாலே சமேஷன் ஆஃப் MR ஸ்கொயர்னு கற்றுக்கணும். சமேஷன் ஆஃப் MR ஸ்கொயர் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன ஐடியா. எப்போ ஐ அதிகமாக இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ அதிகமாக இருக்கும்? இந்த ஃபார்முலா மாஸ் வந்து தள்ளி இருக்கும். மாஸ் வந்து ஆப்ஜெக்ட்டோட சென்டர்ல இருந்து தள்ளி இருக்குமா சார்? டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர. அப்படியா? எஸ் சார், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். சூப்பராக சொன்னேன். வேற இன்னொரு ஆப்ஷன்? ஃபார்முலா பார் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மற்றவங்க ஆர் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. தென் Mass of the body. அவ்வளோதான். மாஸ் அதிகமாக இருந்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம வீட்டு ஃபேனில் நடக்கிற விஷயம் தான். நல்ல ஃபேனை தொடச்சிட்டு எப்பயாவது ஒரு டைம் இந்த ஆயுத பூஜைக்கெலாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அப்போ ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக அந்த பிளேடெல்லாம் ஈர துணி போட்டு தொடச்சிட்டு ஃபேனை போட்டு விடு, அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கும். பார்த்துருப்பேன். அதே ஒரு வருஷம் துடைக்காம அடுத்த ஆயுத பூஜையோட முதல் நாள் பாரு, ஃபுல்லாக டஸ்ட் பார்ட்டிக்கல் எக்கச்சக்கமாக அதில் இருக்கும். அப்போது டஸ்ட் பார்ட்டிக்கல் ரொம்ப சேர்ந்து போயிட்டுனா ஃபேனோட மோஷன் கவனிச்சிருக்கேன். இவ்வளோதான்ப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த பிளேட் ஃபுல்லாக மாஸ் அதிகமாக இருக்கு. இப்போ மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாரு? ரொட்டேஷனோட எதிரி. ஒமேகா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/i. அவ்வளோதான். இதோட ரிலேஷன் எப்படி வந்து சொல்கிறேன். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாக இருக்குமா சார்? ஆமாம். இன்னும் இதை விட ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த டான்சர்ஸ் இருக்காங்கல்ல, டான்சர்ஸ்னால் இந்த ஒரு சின்னதாக சக்கரத்துலலாம் உட்காந்து ஆடுவாங்களே, அது பேர் எனக்கு தெரில, பெல்லட் டான்ஸரை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கைகளை அகலமாக வச்சு ஐஸ் க்யூப்லலாம் ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு கைகளை சுருக்கி ரொம்ப வேகமாக கரகரகரன்னு சுற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? சைடில் கூட கைகளில் 2 தம்பல் வச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ரொட்டேட் பண்ணும்பொழுது நல்லா கவனியேன், அவங்க கைகளை ரொம்ப தூரமாக இப்படி பிரித்து வச்சிருக்கும் பொழுது
அவங்களோட ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஏன்? டிஸ்டன்ஸ் அதிகம். I = mr². டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், அதனால ஸ்பீடு கம்மி. ஒமேகா வந்து கம்மி. கரெக்ட்டா? அவங்களே இப்ப ரொம்ப வேகமா ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா, அவங்களோட கைகள அழகா அப்படி மடக்கிப்பாங்க. பார்த்திருக்கியா? மடக்கிக்கிட்டு சுத்தும் பொழுது ரொம்ப வேகமா அவங்களால சுத்த முடியும். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவ அவங்க குறைச்சிடுறாங்க. ஏன் குறைக்கிறாங்க? R குறைக்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல R குறைச்சிடுறாங்க. அப்ப R குறைஞ்சதுன்னா I குறையுது, I குறைஞ்சதுன்னா ஒமேகா அதிகமாகுது. கரெக்ட்டா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஒமேகாவோட எதிரி தான் I. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சா தான் ஒமேகா அதிகமாகும். இது கூட வேணாம். நீங்க எல்லாம் கிராவிடேஷன் படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷன்ல இந்த இடம் சூரியன். பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால P ஃபார் பெரிஜி, பக்கத்துல பெரிஜி. தூரமா இருக்கிறதுனால அப்போஜி, அப்பால், அப்போஜி, எப்படியாலும் ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன புள்ளையில இருந்து உனக்கு நல்லா தெரியும். பூமி சூரியனுக்கு பக்கத்துல வரும்பொழுது தான் ரொம்ப வேகமா சுத்தும். ஏன்ப? R கம்மியா இருக்கு. I கம்மியா இருக்கு. ஒமேகா அதிகமா இருக்கு. இங்க R அதிகமா இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கு. ஒமேகா கம்மியா இருக்கு. இப்ப நான் இவ்ளோ நேரம் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸால ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருந்தா ஒமேகா குறையும். இப்ப ஒரு பாடி வேகமா சுத்த வைக்கணும்னா, நம்மளா புரிஞ்சுக்கணும். நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவ குறைக்கணும். அப்பதான் வந்து ஒமேகாவோட வேல்யூ அதிகமாகும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவ இன்னும் நல்லா நீங்க கத்துக்கணும்னா 2 தியரம்க்குள்ளார என்டர் ஆகணும். ஒண்ணு பேரலல் ஆக்சிஸ் தியரம். இன்னொன்னு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இப்ப இத டீடைல்டா போனா விடிஞ்சிரும். உனக்கு புரியிற மாரி ரொம்ப அழகா பட்டுன்னு சொல்லிக் குடுத்துட்டு அந்த பக்கம் டக்குன்னு போயிடலாம். பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இப்ப இந்த ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஜிட் பாடிக்குன்னு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். நேத்தே சொன்னேன். The whole mass is supposed to be concentrated in a single point. இப்போ இந்த ஓன் மாஸ் இருக்கிற வழியா ஆக்சிஸ் போகுது. இந்த பாடி அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. சார் சரியா புரியல. ஒரு A4 ஷீட் எடுங்களேன். ஒரு கையில ஒரு பென்சில் எடுத்துக்கோ. அந்த A4 ஷீட்ல ஒரு சின்னதா ஒரு ஹோல் போட்டு அந்த பென்சில கைய வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் அப்படியே ரொட்டேட் பண்ணு. அவ்வளவுதான். அப்ப இந்த பாடி தன்னோட ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IG. IG என்ன அர்த்தம்? ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பேரலாக்ஸ் தியரம்னா என்னங்க சார்? இங்க இருந்து A டிஸ்டன்ஸ்ல ஒரு மாஸ் கன்சிடர் பண்றோம். அதுக்கு நேரா ஒரு ஆக்சிஸ் போடுறோம். ரைட்டா? இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும்னா சென்டர்ல போறது ஒரு IG, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இந்த மாஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? A ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதா. இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். என்னன்னா சென்டர் வழியா போறதுனால IGன்னு எடுத்திருக்கேன். பக்கத்துல மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். சரி, எனக்கு சுத்தமா புரியல. பேரலாக்ஸ் தியரம் ஒண்ணுமே தெரியல. உற்று. பேரலாக்ஸ் தியரம்னா ஃபார்முலா சொல்ல தெரியுதான்னு பாரு. IG + MA². இது சொல்ல தெரியுதா? இன்னும் நாங்க 100% சரியா புரிஞ்சுக்கல. பரவாயில்ல இதை எப்படி அப்ளை பண்ணும்போது உனக்கு நல்லா புரிஞ்சிடும். முதலான ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோ. எனக்கு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் அந்த பேரலல் ஆக்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டு பேரலல் ஆக்சிஸ், அந்த மாசையும் இந்த ஏன்றது யாருன்னா பேரலல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். I = IG + MA². இது பேரலாக்ஸ் தியரம். அப்படியே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் சொல்லிட்டு போங்க. சரி, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஒன்றும் இல்லை, பயப்படாது. இது இன்னும் சரியா புரியல சார், அது டக்குன்னு அடுத்து போயிட்டாங்களேன்னு நினைக்காத. கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸாம்பிள் போட போறோம். அதுக்குள்ள உனக்கு புரிய வச்சிருவேன். ஆனால் ஃபார்முலா மட்டும் படிச்சு வை. I = IG + MA². இது ஒரு பிளேன் லேமினர் பாடி. பிளேன் லேமினர் பாடி நேத்தே சொன்னா ஒரு A4 ஷீட் மாதிரி. திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற பாடி தான் பிளேன் லேமினர் பாடி. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ரைட்டா? இப்போ ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து R டிஸ்டன்ஸ்ல இருக்கு. என்னன்னா 3 ஆக்சிஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலர்.
எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒய் ஆக்சிஸோடது வேணும். அப்போ இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணலாம்? எக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம், இசட்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். கரெக்டா? அப்போ ஐஒய் வேணும்னா ஐஇசட் பிளஸ் ஐஎக்ஸ் நான் போட்டிருக்கிற டயக்ராமுக்கு. இல்லைன்னா கவனமாக கவனிங்களேன். இப்போ இது ஒரு பாடின்னு வச்சுக்கோங்களேன். இசட் ஆக்சிஸ் மேலே இருக்கு, இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ். பார்ட்டிகல் இங்கே இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இசட் ஆக்சிஸ் உங்களுக்கு வேணும்னா மற்ற ரெண்டு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆட் பண்ணிக்கணும். ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்ஏ, ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்ஏ. இதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்கு. எங்களுக்கு ஏதோ ஃபார்முலா தெரியுதே தவிர அது உள்ள என்ன இருக்குன்றது எங்களால புரிஞ்சிக்க முடியல. அப்பயும் கவலைப்படாது. parallel axis theorem I equal to IG plus MA square. perpendicular axis theorem perpendicular axis ஓட moment of inertia வேணும்னா மற்ற ரெண்டு axis ஓட moment of inertia ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் முதல்ல படிங்க. அது எப்படி நமக்கு புரியாத போகுதுன்னு பார்த்தலாம். I equal to IG plus MA square, IZ equal to IX plus IY. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். நான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 2-3 பாடிக்காவது கற்றுத்தரேன். கவனமாக கற்றுக்கிட்டேவா? மொத்தம் நம்ம ஒரு 7 பாடி படிக்க போகிறோம். இந்த 7 பாடி படித்தாதான் உங்களுக்கு பொழப்பு. கொஞ்சம் கஷ்டப்படாமல் படிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரிங் தெரியும்ல, வளையல் வளையல் மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போது இதுதான் அந்த ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிங்கில் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இது உங்கள் கொஷினில் எப்படி இருக்குன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் about an axis passing through its center perpendicular to its plane. இந்த பிளேன் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சிஸ் வந்து இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராகவும் எக்ஸாக்டா சென்டர்லையும் போகும். கவனமாக கவனி. இது இந்த டாபிக் தான் கண்டுபிடிக்கிறது தான் உன் புத்திசாலித்தனம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its center perpendicular to its plane. Moment of inertia about an axis passing through its center perpendicular to its plane. கரெக்டாக அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக போகணும். இப்போ இது டேரெக்டாக படிச்சுக்கோங்க. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர். எப்போ கேட்டாலும் சொல்லணும். ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ரிங்கோட ஓன் ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்? சரி, எங்கே போகிற? அந்த லீவ் விட்டாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ so I equal to mr square passing through its center perpendicular to its plane. I equal to mr. Right, sorry. Moment of inertia about an axis passing through its center perpendicular to its plane. இந்த பிளேனுக்கு ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா போகணும். I equal to mr square. இது கேஸ் 1. அதே ரிங்கோட அடுத்த கேஸ், ஆக்சிஸ் இங்க இருக்கு. அதாவது இதுக்கு பேர் என்னன்னா டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர். என் கூடவே படிச்சிருங்க. டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர். ஆக்சிஸ் வந்து டான்ஜென்ஷியலா போகுது, ஆனா பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இந்த ரிங் வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஃபுல்லா இப்படி சுத்தி வந்துட்டு இருக்குன்னா அது இப்படி வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காத்தாடி மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்படியே இங்க இருந்து இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி சுத்திட்டு இருக்கு. ஆக்சிஸ் வந்து அதோட எண்ட்ல இருக்கு. டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர். இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இப்பதான் பேரலாக்ஸ் தியரம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஓன் ஆக்சிஸோடது எவ்வளவு சொன்னேன்? ஒரு mr ஸ்கொயர் சொன்னேன். இந்த மாஸ் m, இந்த ரேடியஸ் ஒரு r. அப்ப பேரலாக்ஸ் தியரம் என்ன சொல்லுது? IG plus mr ஸ்கொயர். ஐஜிக்கு என்ன? mr ஸ்கொயர். அப்ப mr ஸ்கொயர் எவ்வளோ? 2mr ஸ்கொயர். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஓன் ஆக்சிஸா இருந்தா mr ஸ்கொயர், டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலரா இருந்தா 2mr ஸ்கொயர். அவ்வளவுதான். டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 2mr ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது, இப்போ இந்த ரிங் இருக்குல்ல, இந்த ரிங் இப்படி நேரா நிக்க வச்சிடுறேன். இந்த காயினை சுண்டி விட்டீங்களே அந்த மாதிரி. about any diameter, இந்த இடம் about any diameter. கொஸ்டினை பார்க்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். about any diameterன்னு கொடுத்துருப்பாங்க.
இல்லைனா டான்ஜென்ஷியல் பர்பண்டிகுலர்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஓன் ஆக்சிஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓன் ஆக்சிஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓன்னா எம்ஆர் ஸ்கொயர், டான்ஜென்ஷியல் பர்பண்டிகுலர்னா 2mr ஸ்கொயர். அபவுட் எனி டயாமீட்டர். இப்போ அபவுட் எனி டயாமீட்டர்னா இங்கே பாருங்களேன், இந்த ரிங்கை நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எம்ஆர் ஸ்கொயர். ஆனால் டயாமீட்டர் பாருங்க, இந்த இடம் டயாமீட்டராக இருக்கலாம், இந்த இடம் டயாமீட்டராக இருக்கலாம். இதை பார்த்ததுமே உனக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் தோணல? IZ = IX + IY தோணல? அப்போ IZ mr ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சுன்னா IX-ம் IY-யும் சேம்னு சொல்லிட்டேன். அதனால இது ஒரு 1/2 mr ஸ்கொயர், இது ஒரு 1/2 mr ஸ்கொயர். ஒத்துக்கிறீங்களா? அப்போ அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயர். அபவுட் எனி டயாமீட்டர். இப்போ காயினை டேபிள் மேலே வச்சு தட்டி விடுறீங்க, அது மட்டும் சுத்திட்டு இருக்கு. அப்போ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது ரிங்கா இருந்தா 1/2 mr ஸ்கொயர். ஆனா காயின்றது டிஸ்க். கத்துக்கிட்டீங்களா? அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயர். ஒரே ஒரு பாடிக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி 4 பாடி எழுதிடலாம். அடுத்தது இதுக்கு பேர் என்னங்க சார்? இது ரிங் பே, இது அபவுட் எனி டயாமீட்டர். ஒருவேளை ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு பேரு டயா டான்ஜென்ட். ஒட்டி தொட்டுக்கிட்டு இருக்கு, டயா டான்ஜென்ட். இப்போ டயா டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன தியரம் பயன்படுத்தணும்? பேரலல். பேரலல் எப்படி யூஸ் பண்ணுவேன்? இந்த இடத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்போ 1/2 mr ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு r, இது ஒரு m. அப்போ IG வந்து 1/2 mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர். அதனால 3/2 mr ஸ்கொயரு, 3/2 mr ஸ்கொயரு. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அந்த ரிங் கொஷின்னாலே இந்த 4 தான் இருக்கும். ஓன் ஆக்சிஸ் பாருங்க, ஓன் ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் டான்ஜென்ட், அபவுட் எனி டயா, டயா டான்ஜென்ட். அப்படியே பார்த்து தான் சொல்லுங்க. இது வெறும் mr ஸ்கொயர், இந்த இடம் 2mr ஸ்கொயர், இந்த இடம் 1/2 mr ஸ்கொயர், இந்த இடம் 3/2 mr ஸ்கொயர். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பேரலாக்ஸ் தியரம் போடணும், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பர்பண்டிகுலர் போடணும், மறுபடியும் பேரலல் போடணும். ரைட்டா? பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். இதை கிளியராக இருக்கா ஓரளவுக்கு? இதே மாதிரி டிஸ்கையும் கற்றுக்கலாமா? டிஸ்க் கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ அடுத்த பாடி டிஸ்க்கு. இந்த டிஸ்க் முடிச்சு நீங்கள் போயிடலாம். மீதி நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம். இங்கே பாருங்களேன், இதுதான் டிஸ்க்கு. டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr ஸ்கொயர். இது டேரக்டாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும், எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்குது, இப்போலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. இது 1/2 mr ஸ்கொயர், 1/2 mr ஸ்கொயர். அதே டிஸ்கில் பர்பண்டிகுலர் டான்ஜென்ட் கூட ஒரு mr ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கோ, 3/2 mr ஸ்கொயரு. ஏன்னா இங்கே பேரலாக்ஸ் தியரம் போடுவோம், இந்த ஓன்ல இருந்து கூட ஒரு mr ஸ்கொயரை ஆட் பண்ணிப்போம், 3/2 mr ஸ்கொயர். அபவுட் எனி டயா, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த தேர்ட் கேஸ் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாதி தான் இருக்கும். இங்கே பாருங்க, தேர்ட் கேஸு ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாதி தான் இருக்கும். அப்போ அபவுட் எனி டயான்னா இந்த 1/2 mr ஸ்கொயர்ல பாதி, அதனால இந்த இடம் 1/4 mr ஸ்கொயரு. அப்போ இங்கே டயா டான்ஜென்ட் கூட ஒரு mr ஸ்கொயரு, 5/4 mr ஸ்கொயரு. தெரியுதா? இப்போ கரெக்டாக அந்த கொஷினை இந்த ஆக்சிஸில் தான் கேட்குறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உன் புத்திசாலித்தனம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நோட்ஸ் அனுப்புகிறேன், உட்காந்து அந்த 6 பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த ஆக்சிஸ்ன்றது எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டீங்கன்னா சூப்பராக முடிச்சிடலாம். இப்போ நான் 2 பாடி தான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒன்று ரிங்கு, இன்னொன்று டிஸ்க்கு. ரொம்ப வேகமாக போயிட்டு குழப்பிக்க வேண்டாம். முடிஞ்சா இந்த ரிங்கையும் டிஸ்கையும் படி, இல்லைன்னா நாளைக்கு இந்த ரிங்கு டிஸ்கில் இருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். தெரியுதா? அதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு லெசனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தாங்கன்னு வேறு வழியில். நாளைக்கு இந்த லெசன் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவேன்.